தம்பி அண்ணா வாங்க எல்லாரும் வாங்க. சொல்லுங்க சீக்கிரம் வாங்க. ஜி கூப்பிட்டிருக்காரு, ஏதோ முக்கியமான விஷயம் போல. டெல்லி கூப்பிட்டிருக்காரு. என்னாச்சு? என்ன திடீர்னு? எனக்கு தெரிஞ்சு ஏதோ கூட்டணி பத்தி பேசுறதுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு தான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காராம். அப்படியா? ஓகே ஓகே. ஏதோ என்ன கூட்டணி என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியது முடிச்சிடலாம். போயிடலாமா? ஜெய் சரி. வணக்கம் வணக்கம் ஜி. சொல்லுங்க, தமிழ்நாட்டுல இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு? அது ரொம்ப டல்லா போகுது ஜி, முன்ன மாதிரி இல்ல. முன்ன மாதிரி இல்லையா? ஏன் நீங்க எதுவும் வேலை பாக்குறது இல்லையாங்க? இல்ல, அந்த தலைமை மாத்தினதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம வேலை பெருசா இல்ல. அதுக்கப்புறம் அந்த சாமி தான் சுற்றுப்பயணம் போயிட்டே இருக்கு, நம்மள அப்பப்ப கெஸ்டா கூப்பிடுது. அது இல்லாம கூட்டணி ஏண்டா வச்சோன்னு இருக்கு, ஒரு மாதிரி நேம் டேமேஜ் ஆன மாதிரி எங்களுக்குள்ளே ஃபீல் ஆகுது ஜி. நீ இந்த கூட்டணி எல்லாம் பேசாதே. கூட்டணி நம்ம வைக்கலனா தமிழ்நாட்டிலே ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. இவரு அன்னைக்கு எங்கேயோ போயிருக்காரு, சோறு போடுறேன் உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. இந்த நிலைமையில கூட்டணி வைக்காம இருந்தா நம்ம கதி என்ன ஆகும்? டங்குவார் வந்துரும். சொல்றது கரெக்ட் தான், 4:40 ஆக்கணும். ஆனா அவரு சாமிய நம்ப முடியாது ஜி, ஏன்னா அவரு என்னென்னலாம் பண்ணிருக்காருன்னு நமக்கு தெரியும்ல. ஏன் சாமி என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுது பாருங்க ஜி. இங்க பாருப்பா, அத்தை ஜெயிலுக்கு போறாங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பதவியை திருப்பி கொடுத்துடணும். இங்க இருக்கிறதுலே நீ தான் நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லி உங்ககிட்ட பதவியை கொடுக்குறோம், சரியா? வந்தோடனே திருப்பி கொடுத்துடணும். விசுவாசமா இருந்தா போதும். விசுவாசமா இருப்பாருல்ல? இருப்பாரு, இந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் இருந்தா போதும். அதெல்லாம் இருப்பாரு. ஒரு நைட்ல 400 கோடிக்கு மேல கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி. சரி சரி, அதனால தான் அவனை கூப்பிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு விசுவாசி கிடைக்கிறது நமக்கு நல்லது. அங்க பாரு எவ்வளவு பணிவா இருக்கு. நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே ஆக்டிங் போடுது. அதனாலே இந்த மாதிரி விசுவாசி கிடைக்கிறது நல்லது. அவரே விட்டுறாதீங்க ஜி. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க, பாத்துட்டு பேசுங்க. அங்கத்த நல்லா இருக்கீங்களாப்பா? அத்தை வந்துட்டு அங்க உள்ள இருந்து பொதுச் செயலாளர் பதவி, சிஎம் பதவி ராஜினாமா பண்ணி கொடுத்துருங்க, சரியா? எப்ப பண்ணலாம்? இதோ இப்ப பண்ணிடலாம். திருப்பி காலில் எவ்வளவு போறாங்க போல. சின்னப்பா நம்ம வச்சு கழுத்தறுத்து காலவாரி விட்டனே, இனிமே நம்ம தானே. இனிமே நீங்க தான் சேகுவாரா, நான் தான் பிடல் கேஸ்டோ. கியூபா மாதிரி தமிழ்நாட்டை வந்து வழக்கிட்டு ஆட்சி செய்ய போறோம். இரு தூண்கள்னே.